ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். ஹவ் ஆர் யூ? இந்த சைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த வாரத்துக்கான வேத தியானம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டீங்களா? நம்ம போகலாமா? ஓகே, இன்னைக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கலாமா? 1 11வது வசனம் வரை பார்க்கலாமா? அவர் அவ்விடம் விட்டெழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவில் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினமித்தம் இந்த கட்டளைகளை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். பின்பு வீட்டிலே அவருடைய சீஷர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது அவர், எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவனாய் இருக்கிறாள் என்றார். ஆம் குட்டீஸ், இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1-12ஆம் வசனம் வரை ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்றார் தெரியுமா? இந்த பூமியில ஏசப்பா யாரை படைச்சாரு? ஆணும் பெண்ணுமாக படைச்சாரு இல்லையா? ஆணும் பெண்ணுமாக படைச்ச அவங்கள இப்போ நம்ம நிறைய மேரேஜஸ்க்கெல்லாம் போகிறோம் இல்லையா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணு அவங்க அந்த வாலிப வயதை கடந்து வந்த பிறகு அவங்களுக்கு கரெக்டான திருமண ஏஜ் வரும்பொழுது என்ன ஆகுது? அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறாங்க. கரெக்டாக மேரேஜ் பண்ண பிறகு அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா இந்த அதிகாரத்தில் நமக்கு உணர்த்துறாரு. மேரேஜ் பண்ண பிறகு அவங்க 2 பேரும் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்கணும். அவங்கள யாரும் பிரிக்கக்கூடாது. ஏசப்பா இணைத்ததை யாரும் பிரிக்கக்கூடாது. வேறொரு 3rd person பிரிக்கக்கூடாது அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. சரியா? அப்போ பிரிக்கக்கூடாது இல்லையா? அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்காங்கன்னா ஒரே மாம்சமா இருக்காங்க. அப்போ மனைவியை விட்டு வேறொருத்தரோட போனா அதுவும் விபச்சாரம். கணவன் மனைவியை விட்டு வேறொருத்தரை போகும்போதும் அதுவும் விபச்சாரம். அதனால அப்படி செய்யலாகாதுன்னு ஏசப்பா என்ன சொல்றாரு? நமக்கு உணர்த்துறாரு. சரியா? அடுத்தது மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 13 பார்க்கலாமா? அப்பொழுது சிறு பிள்ளைகள் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கையை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார்.
பார்த்தீங்களா குட்டீஸ், சிறு பிள்ளைகள்னா ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறாரு ஏசப்பா? மலை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல அநேக தாய்மார்கள், அதாவது அம்மாக்கள், மதர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சின்ன குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு ஜீசஸ் கிட்ட போனாங்க. பிளஸ்ஸிங் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போனாங்க. அப்போ சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அங்கே இருக்க ஜனங்களும் அதட்டினாங்க. ஆனால் ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னார்? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு இயேசுப்பா சொல்லியிருக்கிறாரு. அப்போது சிறு பிள்ளைகளை இயேசுப்பா ரொம்ப நேசிக்கிறாரு, உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ஏன்னா சிறு குழந்தைகள் அதிகமாக பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையை பேசுவாங்க, ஞானமாக நடந்துப்பாங்க. ஒரு டைம் தப்பு பண்ணிட்டா மறுபடியும் மறந்துட்டு குழந்தைய போல என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அவங்ககிட்ட அன்பாக பேசுவாங்க. அம்மா எத்தனை முறை திட்டினாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே போய் பேசிடுவீங்க இல்லையா? அதுதான் சிறு பிள்ளை. அந்த குணத்தை தான் ஜீசஸ் விரும்புகிறாரு. அப்படிப்பட்ட குணத்தை தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு சிறு குழந்தைகளுக்கு நமக்கு ஒப்பிட்டு காட்டுறாரு. சரியா? அடுத்தது பார்க்கலாமா? 17வது வசனத்திலிருந்து, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன்றும் இல்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திருக்க கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 தனியாக வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். ஆமா குட்டீஸ், யாரு நித்திய ஜீவனை அடைய முடியும்னு இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது இல்லையா?
ஏசப்பா என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து வேகமாக ஏசப்பா கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாங்க? நித்திய ஜீவன் அடையணும்னா நான் என்ன செய்யணும் ஏசப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஏசப்பா சொல்கிறாங்க, இந்த கட்டளையெல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்னென்ன கட்டளை? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இப்படிப்பட்ட கட்டளைகளை நீ கை கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை நீ கட்டாயம் அடைவ. எப்படி? யாரையும் கொலை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, உன் தகப்பனையும் அதாவது உன் டேடி மம்மிக்கு நீ கீழ்ப்படியணும், அவங்கள கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போது இதெல்லாம் அந்த மனுஷன் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன் சப்பா, அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, சரி மேபி அவர் ரொம்ப ஐஸ்வர்யவனாக இருந்திருப்பாரு போல். அப்போ அவர் சொல்கிறாரு, சரி உனக்கு இருக்கிற எல்லா சொத்துக்களையும் என்ன பண்ணு, நீ விற்று ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவர் யோசிக்க ஆரம்பித்தார். பார்த்தியா, ஒரு பணக்கார மனுஷன் இதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து அவரை பின்பற்ற அவரால் முடியல இல்லையா? நாம் கூட பல காரியங்கள் அப்படித்தானே, நம்ம வீட்டில் எல்லாருக்கும் எல்லாம் வாங்கி தருவாங்க. சில விஷயங்கள் ஜீசஸ்க்காக நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. அம்மா டிவி பார்க்காத, அதிக நேரம் தூங்காத, அதிக வீண் வார்த்தைகளை பேசாத, பொய் சொல்லாத, இப்படிப்பட்ட வேலைகளை, இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் டேடி மம்மி சொன்னால் பல நேரங்களில் ஜீசஸ்க்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம், சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டோம். அதை தான் இந்த ஐஸ்வர்யானுக்கு ஏசப்பா சொல்கிறார், உங்ககிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுங்க, அப்போது நீங்கள் நித்திய ஜீவனை அடைங்கன்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப சோகமாயிட்டு வந்த வழியே போயிட்டாங்க. அப்போ ஒட்டகமானது என்னது, ஊசியின் காதில் நுழையிறது எவ்வளோ கடினம் இல்லையா? அப்போது ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ கடினம் இல்லையா? அதே மாதிரி தான் ஏசப்பா சொல்கிறாரு, பரலோகத்தில் உங்களுக்கு என்னது பொக்கிஷங்கள் நிறைய ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அதில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. யார்? ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ணுறாங்க, நுழையிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ பேதுருவும் அப்போ யாரு தான் வந்து ஏசப்பா நித்திய ஜீவன் அடைய முடியும் அப்படின்னு ஏசப்பா கேட்கும் பொழுது, யார் அதிகமாக, நீங்கள் டேடி மம்மியை நேசிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸை நேசிக்கலாம், சிஸ்டர் பிரதர்ஸ் நெய்பர்ஸை நேசிக்கலாம், ஆனால் அவங்களுக்கு மேலே அதிகமாக நீங்கள் யாரை நேசிக்கணும், ஜீசஸை நேசிக்கணும். அவங்கள விட நீங்கள் ஜீசஸை விட இவங்களை நேசிச்சிங்கன்னா அவங்க எல்லாம் யாரும் நித்திய ஜீவனை அடைய முடியாது. எல்லாவற்றையும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், அதாவது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என் டேடி மம்மியை விட என் ஜீசஸ் எனக்கு முக்கியம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை விட என் ஜீசஸ் எனக்கு முக்கியம், என்னுடைய காரியங்கள் சுய இச்சைகளை தவிர என் இயேசு முக்கியம் அப்படின்னு யார் தன்னைத்தானே வெறுத்து இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை அடைவது ரொம்ப அரிதில்லை, ஈஸியானது கூட இல்லையா? நம்ம என்ன பண்ணணும், ஜீசஸுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து சாட்சியாக இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது நம்ம நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் கூட முடிவு எடுத்திருப்பீங்களா, நான் ஜீசஸ்க்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கணும், என் தாய் தகப்பனை கனப்பண்ணணும், ஜீசஸுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க தானே? வெரி குட். சரி, அடுத்தது 32 பார்க்கலாமா? பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரிகளிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள்.
அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவன் உமது இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களுக்கு கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருள்வது என் காரியமில்லை என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவாவின் மேலும் எரிச்சலானார்கள். பார்த்தீங்களா குட்டீஸ், ஏசப்பா எருசலேமுக்கு போகிறாரு. அப்போ அவரை பார்த்து எல்லாரும் பயந்து திகைத்து பின்னாடி போறாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்றாரு, 12 சீஷரையும் அழைத்து தனக்கு நேரிட போகிறதை குறித்து முன்னாடியே ஏசப்பா யாருக்கு சொல்றாரு, சீஷர்களுக்கு சொல்றாரு. என்ன இந்த மாதிரி பிரதான ஆசாரியர்களிடத்திலும் வேத பாரர்களிடத்திலும் ஒப்பு கொடுப்பாங்க. என்ன மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவேன், 3ஆம் நாள்ல நான் உயிர்த்தெழுவேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாங்க, சீஷர்கள் கிட்ட சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது செபதேயாவின் குமாரன் யாரு, யாக்கோபு. யோவானும் என்ன பண்றாங்க, போதகரே, நீங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீங்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றார். அப்போ அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். ஜீசஸ் கிட்ட கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு, என்ன செய்ய வேணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்கள் வலது பாரசத்துலேயும் இடது பாரசத்துலேயும் நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, இது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு தெரியுதா? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பானம் பண்ணும் பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ணவும் விரும்புகிறீங்களே, இது கூடுமா அப்படின்னு கேட்கும்போது கூடும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, என் வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றவர் எல்லாருக்கும் அதை அருள்வது காரியம் அல்ல, என் காரியம் இல்லை. எல்லாருக்கும் ஏசப்பா என்ன பண்ணுவார், நீ வலது பாரசத்தில் உட்காரணும் இடது பாரசத்தில் உட்காரணும்னு யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் உட்கார முடியணும் ஏசப்பா சொல்கிறாரு. மற்ற எல்லாரும் அதை கேட்டு ரொம்ப எரிச்சலாகிறாங்க. என்ன இவன் முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி போய் இதெல்லாம் கேட்குறான் அப்படின்னு மற்ற சீஷர்கள் எரிச்சல் அடைகிறாங்க. சரியா, அடுத்தது பாரு. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, 42வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களுக்கு திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகம் அவரை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார்
இருக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஏசப்பாவை புறச்சாதியார்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவர் கிட்ட வராங்க. அப்போ அதிகாரம் செலுத்திக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏசப்பா, எவனாக பெரியவனா இருக்கணும்னா என்ன செய்யணும், நான் எப்படி இருக்கணும் அப்படின்ற. இப்போ உங்களில் யாருனா பெரியவனா இருக்கணும்னா அவங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களா பணிவிடைக்காரர்களாக இருந்தால் தான் அவங்கள பெரியவன் நம்ம சொல்கிறோம். அப்போது மனுஷகுமாரன் எப்படி வந்தார், ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாய் அநேகரை மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு வந்தார். ஏசப்பா என்ன பண்ணார், எல்லாத்தையும் கொல்றதுக்காக வரல, எல்லாரையும் மீட்கும் பொருளாக இந்த பூமியில் பிறந்து இந்த மனுஷன் என்ன பண்ணார், வாரினால் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்காக இந்த பூமியில் பிறந்தார் இல்லையா. அப்படிப்பட்ட ஏசப்பா நம்மளை எல்லாரையும் பாவத்திலிருந்து மீட்க அநேகர்களை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக இந்த பூமிக்கு அவர் வந்தார். அப்போது அவர் எரிகோ வழியாக போகிறாரு. ஒரு நாள் எரிகோ வழியாக போகும்பொழுது தீமேயுவின் மகன் யார், பர்த்திமேயு. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா குருடனாக இருந்தார். அப்போ அந்த குருடனாக இருக்கும் பொழுது என்ன பண்ணார், குருடனாக இருக்கும் பொழுது அவரால் எல்லாம் சம்பாதிக்க முடியாது இல்லையா. பிச்சை கேட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போது நஸ்ரீனாக இயேசு வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட பிறகு அந்த பர்திமை என்ன பண்ணுறாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு முன்னிலும் அதிகமாக சத்தம் போடுறாரு. அப்போது இந்த சத்தத்தை கேட்டு அநேகர் என்ன பண்ணுறாங்க, அவரை அதட்டுறாங்க. போய் இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு அதட்டும் பொழுது அவருடைய சத்தத்தை இன்னும் அதிகமாக உயர்த்தி கேட்குறாரு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு முன்னிலும் அதிகமாக சத்தமாக கூடும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது ஏசப்பா கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குருடன் சொல்கிறாரு, ஏசப்பா நான் பார்வை அடையணும் அப்படின்னு கேட்கும் பொழுது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. நீ பார்வை அடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றாங்க. ஏன் ஏசப்பா கேட்கணும், அவர் குருடன்னு ஏசப்பாக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஆனா அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால எந்த பிரச்சனைக்கு விடுதலை வேணுன்றதுக்காக உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு என்ன பண்றாரு, கேட்குறாரு. அப்போ கேட்கும் பொழுது நான் பார்வை அடையணும். நம்ம கூட அநேக வேலையில பல காரியங்களை நம்ம லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம். நான் ஏசப்பா உங்களை குறித்து இன்னைக்கு கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேணும் மகளே, நீ கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு ஏசப்பா என்ன பண்ணுறாரு, பதில் கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் காத்திருக்கணும். முன்ன மாதிரி அது குருடன் என்ன பண்ணாரு, பர்த்திமை குருடன் முன்னிலும் அதிகமாக சத்தம் போட்டார். எல்லாரும் அதட்டினாங்க, எல்லாரும் பண்ணாங்க. ஆனால் முன்னிலும் இருந்த சத்தத்தை விட அதிக சத்தத்தை உயர்த்தி ஏசப்பாவை கூப்பிட்டாரு. அதே மாதிரி தான் நம்ம பல காரியங்களில் ஏசப்பா மௌனமாக இருக்கிறேன்னு சொல்கிறத விட ஏசப்பா கிட்ட நம்ம அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அவருக்காக காத்திருக்கும் பொழுது ஏசப்பா நிச்சயமாக அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. முதலாவது நம்ம அவரை ஒப்பு கொடுக்கணும். நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது மட்டும்தான் அற்புதங்கள் நடக்கும். சரியா? இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம என்ன அநேக காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், அவங்க ஏன் பிரியக்கூடாது, அப்படி பிரிஞ்சால் அவங்க இன்னொரு மேரேஜ் ஏன் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது சிறு குழந்தைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு ஏசப்பா சிறு குழந்தைகளை அன்பு அழைக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாருன்றத அழகாக வெளிப்படுத்துகிறாரு இல்லையா. அடுத்தது எப்படி யார் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியுன்றத இன்னைக்கு நம்ம தியானித்தோம் இல்லையா. அவருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழும் பொழுது என்ன ஆகும், நம்ம
நித்திய ஜீவனை அடையிறது உறுதி. சரியா? அதிலும் அது மட்டும் இல்லாமல் யாருன்னு கேட்டாங்க, நான் உங்கள் வலது பாரசத்தில் உட்கார முடியுமா, இடது பாரசத்தில் உட்கார முடியுமான்னு யாக்கோபும் யோவான்னு கேட்கும் பொழுது எல்லா சீஷர்களும் என்ன பண்ணாங்க, கோவப்பட்டாங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொன்ன, யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை இல்லாமல் வேற யாரும் உட்கார முடியாது அப்படின்னு ஏசப்பா அழகாக பதில் நமக்கு தராரு இல்லையா? அது மட்டும் இல்லை, யார் பெரியவனாக இருக்க முடியும் இந்த பூமியில்? யார் ஊழியக்காரனாக இருக்கிறாங்களோ, யார் பணிவிடை செய்கிறவர்களாகளோ, தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்கள்தான் பெரியவனாக இருக்க முடியும் இல்லையா? குருடனை போல பத்திமை போல நம்ம முன்னிலும் அதிகமாக இயேசுவை கூப்பிடும் பொழுது ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு பதில் தருவார். சரியா குட்டீஸ்? ஓகே, இந்த வாரம் நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். ஓகேவா? அடுத்த வாரம் நம்ம அடுத்த சாப்டரை தியானிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் அப்பா கரத்தில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து அவர்கள் மன்றாடுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்கள் கேட்டு பதில் தாங்கப்பா. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். அவர்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொன்னீங்களப்பா. பிள்ளைகளை ஆசிர்வதியும். பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத பிசாசின் கிரிகைகளையும் தந்திரங்களையும் ஒன்றும் வாய்க்காதபடி செய்யுங்கப்பா. அப்பா, இப்போ எழுதி கொண்டிருக்கிற 10th 12th 9th எல்லா போர்டு எக்ஸாமையும் நீர் ஆசிர்வதிங்கப்பா. பிள்ளைகள் விசேஷத்து ஞானத்தினால நிரப்புங்க அப்பா. நான் இந்த பாடத்தில் ரொம்ப வீக்காக இருக்கனே, நான் ஃபெயில் ஆகிடுவனோன்னு எண்ணம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முன்னிலும் அதிகமாக பத்திமை போல அவர்கள் சத்தமிட்டு இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று அப்பா சத்தத்தோடு உயர்த்தி சத்தத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தொடுங்கப்பா. அவர் எக்ஸாமில் அப்பா அவர்களுக்கு அதீத வெற்றியை தாங்கப்பா. பிள்ளைகள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போகாதபடி விசேஷ ஞானத்தினால் பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. நீர் ஆசீர்வதியும். குதிரை யுத்த நாளத்துக்கு ஆயத்தப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். தகப்பனே, படிப்பு அப்பா எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுத்துகின்ற எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய பாதுகாப்பு கரம் இருப்பதாக ஆண்டவரே. அப்பா விசேஷ ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே ஜெயத்தை தாங்க. தாயும் தகப்பனையும் கனப்படுத்தக்கூடியவர்களாய் மாற்றுங்க. பேரண்ட்ஸை ஆசிர்வதிங்க. பிள்ளைகள் குறித்த காரியத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அவர்களுக்கு விசேஷ கிருபை. பிள்ளைகள் வளர்ப்பில் ஒரு ஞானத்தை தாங்க. உமக்கென்று அவர்கள் வளர்க்க ஆயத்தப்படுத்துங்க. ஆசிர்வதிங்க. குறைவுகளை மன்னிங்க. எல்லா ஆக்சிடென்ட்டை தூண்டுகிற பொல்லாத பிசாசன் கிரிகைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன்ப்பா. ஒன்றும் வாய்க்காதபடி செய்யுங்க. எல்லா சிக்னஸையும் எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீ தொட்டு ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை தாழ்மையுடன் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ.